ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை போண்டா தான் செய்ய போகிறோம். டீ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா முட்டை போண்டா நிறைய சேல்ஸ் ஆகும். ஆனால் உள்ளே வந்து வெறும் முட்டையை மட்டுமே வச்சு கொடுப்பாங்க. ஆனால் அதுவே அவ்வளோ சேல் ஆகுது. ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்குமே முட்டை போண்டா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை போண்டா தான் செய்ய போகிறோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக, சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி முட்டைக்குள்ளே நம்ம மசாலாலாம் ஸ்டஃப் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதும் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துடுறேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக சீரகத்தூள். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்க போகிறேன். நான் வந்து வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கலை, ஓரளவுக்கு தான் வதக்கியிருக்கேன். வெங்காயம் சாப்பிடும்பொழுது நறுக்குன்னு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூளெல்லாம் சேர்த்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் இருக்குது. போண்டா நல்லா மொறுன்னு வர்றதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மாவு வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துடுறேன். 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து கரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் மாவு. பாருங்கள், எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி கெட்டியாக விழணும். அப்போ தான் முட்டைக்கு மேலே வந்து மாவு வந்து நல்லா பிடிச்சி வரும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் முட்டை மேலே மாவு ஒட்டவே ஒட்டாது. மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ முட்டையை வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 5 முட்டை எடுத்திருக்கேன். கடாயில் ஒரு பக்கம் எண்ணெயும் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. முதல்ல முட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை வந்து எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரி நூல் வச்சு தான் கட் பண்ணுவோம். துணி தைக்கிற நூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நூலை வச்சு கட் பண்ணுவோம். உங்களுக்கு முட்டை நீளமாக வேணும்னாலும் நீங்கள் நீளமாக கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இந்த முட்டைக்கு மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மாவில் அப்படியே டிப் பண்ணி நம்ம போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் மாவு எடுத்து போட்டிங்கன்னா தெரியும் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு. முட்டைக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வச்சுட்டு இப்படி முட்டையை வந்து மாவில் வச்சுடுங்க. மாவு வந்து இப்படி எடுத்து மேலே ஊற்றினாலே போதும், அது ஃபுல்லாக கவர் ஆகிடும். இப்போ அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் போண்டா. அப்பப்போ திருப்பி கொடுத்துட்டே இருங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் வெந்து வரும். பாருங்கள், போண்டா வந்து வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். நல்லா ஷேப் கரெக்டாக உங்களால் போட முடிஞ்சதுன்னா நீங்கள் இது போல் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஷேப் வராமல் கூட இருக்கும். அப்போ நீங்கள் இதை இன்னும் 2ஆக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். சின்னதாக நீங்கள் முட்டை போண்டாவும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து வெங்காயத்தை வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே வெங்காயத்தை வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு இப்போ நான் வந்து மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாகவும் நீங்கள் வேணும்னா கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சு, இதை நான் எடுத்துடுறேன்.
பாருங்கள் இந்த வெங்காயம் வந்து இந்த வெங்காயத்து மேலே மாவு படாமல் போட்டுட்டு அதனால் கொஞ்சம் பாருங்கள் வெளில வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு மாவு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை போண்டா ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து போண்டா செஞ்சதுக்கப்புறமா மீதி இருந்த கடலை மாவு கூடவே கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு பகோடா மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். நார்மலாக வெறும் முட்டையை வேக வச்சுட்டு மாவுக்குள்ளே டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா முட்டை போண்டா சாப்பிட நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம உள்ள மசாலாலாம் வச்சு செஞ்சுருக்கிறதுனால ஒரு போண்டா சாப்பிட்றவங்க கூட 2-3 போண்டா சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆனால் ஒன்று எண்ணெயில் போடும்பொழுது மட்டும் கொஞ்சம் மாவில் நல்லா டிப் பண்ணி போடணும். அப்படி இல்லைன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். மாவு வந்து மேலே வந்து கோட்டிங் சரியாக இல்லைன்னா இந்த மாதிரி வெளியில் தான் வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெறும் முட்டை வந்து எண்ணெயில் வந்து டிப் பண்ணி போட்டது. அதுவே இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு செஞ்ச போண்டாவை பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. முட்டை கூடவே மசாலாலாம் இருக்கிறதுனால சாப்பிட வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் முட்டையை வேக வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம போண்டா போட்டோம்னா. அதுவே இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லா சூப்பராக ஒரு பப்ஸ் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாதி முட்டையிலேயே கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டேன் பார்த்தீங்களா, அந்த போண்டா இது. அதாவது மாவு வந்து நல்லா ஃபுல்லாக கவராகி வந்தது. இது போல் நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.